வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருக்கோவிலிதாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருக்கோவிலின் முகவாயிலில் அமைந்துள்ள மாடத்தில் அருள்பாலிக்கும் ஈசனையும் அம்மனையும் வணங்கி திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். மேலும் வலதுபுறத்தில் மதுவனநாயகி அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. அம்மனை வழிபட்டு தொடர்ந்து சென்றால் பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட பிரம்மபுரீஸ்வரர் அருள்பாலிக்கும் சன்னதியும் அகஸ்தியர் வழிபட்ட அகஸ்தீஸ்வரர் அருள்பாலிக்கும் சன்னதியும் காணப்படுகிறது. பிரம்மபுரீஸ்வரரையும் அகஸ்தீஸ்வரரையும் வணங்கி சில படிகள் ஏறி சென்றால் மாடக்கோவிலில் அமைந்துள்ள கருவறையில் மதுவனேஸ்வரர் என்ற திருப்பெயரில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது. காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இத்தலம் 71வது தலமாக போற்றப்படுகிறது. கோச்சங்கண்ணன் என்ற சோழமன்னனால் கட்டப்பட்ட 70 மாடக்கோவிலில் இதுவும் ஒன்று. அசுரர்களிடமிருந்து தங்களை காக்க வேண்டி தேவர்கள் வண்டுகளாக உருமாறி இத்தலத்தில் சிவபெருமானை பூஜித்து வந்ததாகவும் அதனால் இவ்விடத்திற்கு மதுவனம் என்ற பெயர் வந்ததாகவும் இறைவன் மதுவனேஸ்வரர் என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுவதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இறைவனை வழிபட்டு திருக்கோவிலை வலம் வந்தால் கணபதி, முருகப்பெருமான், துர்க்கை மற்றும் குரு பகவான் தரிசனமும் நாம் காணலாம். மேலும் தேவாரம் பாடிய அப்பர், சம்பந்தர், சுந்தரரின் சிலாரூபங்களும் திருவாசகத்தை அருளிய மாணிக்கவாசகர் சிலாரூப தரிசனமும் நாம் காணலாம். கோவிலில் திருப்பணிகள் மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது. இத்தலத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் மிகவும் பிரம்மாண்டமான தேவார பாடல் பெற்ற தலமான திருவாஞ்சியம் சிவாலயமும் அமைந்துள்ளது. மேலும் இத்தலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கொண்டீஸ்வரம் தேவார பாடல் பெற்ற சிவாலயமும் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.